திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். போர் முடிந்தவுடன் வேலையை காட்டிய டிராகன். பாகிஸ்தானுக்கு உள்ளே வேகம் எடுத்த சீனாவின் ப்ராஜெக்ட். பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்குவதை இந்தியா நிறுத்திய நிலையில் பாகிஸ்தானில் சீனா அணை கட்டும் வேலையை துரிதப்படுத்தியுள்ளது. சீன அரசுக்கு சொந்தமான சீன எரிசக்தி பொறியியல் கழகம் 2019 முதல் வடகிழக்கு பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தின் முகமது நீர்மின் திட்டத்தை கட்டி வருகிறது. அடுத்த ஆண்டு முடிக்க திட்டமிட்டிருந்த இந்த திட்டத்தை இந்த ஆண்டே அவசரமாக முடிக்க சீனா முடிவு செய்துள்ளது. அணையின் கான்கிரீட் நிரப்பும் பணிகள் தொடங்கியுள்ளதால் கட்டுமான பணிகள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்குவதை இந்தியா நிறுத்திய நிலையில் சீனா இந்த வேலையை வேகப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானுடன் 1960ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா கைவிட்ட நிலையில் பாகிஸ்தானில் உள்ள செனாப்வற்றை உள்ளது. 3 மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் நதிகளில் செனாப் முற்றிலுமாக வற்றி உள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாபில் உள்ள சியால்கேட்டில் இந்த செனாப் நதி பாய்கிறது. இது 3 வாரங்களாக தண்ணீர் இல்லாமல் வறண்டு ஓடுகிறது. 1960ஆம் ஆண்டில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உடனடியாக கைவிடப்படும் என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளில் கிடைக்கும் நீரை பயன்படுத்த மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஆகும். இது உலக வங்கியால் ஏற்பட செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவில் அமைந்துள்ள பியாஸ், ரவி மற்றும் சட்லஜ் ஆகிய 3 கிழக்கு நதிகளின் நீரின் மீதான கட்டுப்பாட்டை இந்தியாவிற்கு வழங்கியது. அதே சமயம் 3 மேற்கு நதிகளான சிந்து, செனாப் மற்றும் ஜீலம் ஆகியவற்றின் நீர் மீதான கட்டுப்பாட்டை பாகிஸ்தானுக்கு வழங்கியது. இந்தியாவில் அமைந்துள்ள சிந்து நதியின் மொத்த நீரின் இதன் மூலம் சுமார் 30% இந்தியாவுக்கு கிடைத்தது. மீதமுள்ள 70% பாகிஸ்தானுக்கு கிடைத்தது. இதைதான் இந்தியா தடுத்துள்ளது. இந்த நதியின் நீர் இனி பாகிஸ்தானுக்கு கிடைப்பது கடினம். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா கைவிட நிலையில் பாகிஸ்தானில் உள்ள செனாப் வற்றி உள்ளது. 3 மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் நதிகளில் செனாப் முற்றிலுமாக வற்றி உள்ளது. பாகிஸ்தான் தண்ணீர் வழங்குவதை இந்தியா நிறுத்திய நிலையில் பாகிஸ்தானில் சீனா அணை கட்டும் வேலையை துரிதப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் டார் சீனாவின் உயர்மட்ட தூதர் வாங் பீயை சந்திக்க நேற்று பெய்ஜிங்கிற்கு சென்ற நிலையில் இந்த பணிகள் துரிதம் அடைந்துள்ளன. முக்கியமாக பாகிஸ்தானுடன் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மெர்சனரிஸ் அதிகம் உள்ளனர். இப்படிப்பட்ட சீனா இப்பொழுது பாகிஸ்தான் எல்லையை களமிறக்கி உள்ளது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பாகிஸ்தானின் சிந்து பகுதியில் சீனா களமிறங்கி உள்ளது. கிட்டத்தட்ட 15,000 மெர்சனரிஸ்களை சீனா களமிறக்கி உள்ளதாம். இந்தியாவின் உளவு பிரிவுகளுக்கு இது தொடர்பாக தகவல் வந்துள்ளதாம். சீனாவின் பல்வேறு கட்டுமான திட்டங்களுக்காக பாகிஸ்தானில் 30 லட்சம் பேர் வரை உள்ளனர். அவர்களை பாதுகாப்பது இவர்களின் முதல் நோக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.